ஆடு முழு ஆடு எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளை ஆடு முழு ஆடாட்டை தான் நாங்கள் இப்போ முழு ஆடு பருவம் சுமந்து வரும் பாவாடை தாமரை கட்டம்பூச்சி பிடித்தவள் தாவணிக்கு வந்ததெப்போ மூன்றாம் பிறையதி முழு நிலவானதெப்போ மௌனத்தில் இருந்த யாரைத்தான் கேட்பதிப்போ ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே ஓடக்கர உழவு காட்டுல ஒருத்தி யாரு இவ வெளிச்சு நிக்கிற பருத்தி தாவி வந்து சண்டையிடும் அந்த முகமா தாவணிக்கு வந்த ஒரு நந்தவனமா உள்ள சொந்தம் என்ன விட்டு போகாது அடவோட தண்ணி. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். மட்டைகள் வந்துட்டு பாரு வெளியில் தெரியாடியே தள்ளிட்டு இருக்கோம். அது தெரியாது ரைஸ் இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மட்டன் எடுத்து சமைக்க போகிறோம். சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வெட்டி வச்சுருக்கோம். அந்த பக்கம் முடிஞ்சு சமைச்சிட்ருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டுருக்காங்க. ஆனியன்லாம் போட்டாச்சு. ஆனியன் போட்டு லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. கரண்டி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வரல, அதனால் தென்னை மட்டையை வந்து கரண்டியாக மாற்றிட்டோம். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. அதுக்கு தேவையான உப்பு போட்டுப்போம். மட்டனை வந்து இப்போ போட்டுக்கலாம். வேண்டாம். ஆனால் எங்கள் தீர்மானிக்கிறாங்க நல்லா அந்த ஏதாவது சொன்னீங்கன்னா ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. மேலே தொட்டபூ எல்லாம் சுகந்தானா தொடாத பூவும் சுகந்தானா தோப்புல ஜோடி மரங்கள் சுகந்தானா. ஸோ மக்களே, இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா இதோட நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. நான் புதுசாக அந்த வீடியோலாம் எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ராஃபிக் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.